வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பனம்பழத்தை பற்றி பேச போகிறோம். இது பனம்பழம் கிடையாது. பனம்பழத்துக்கு முன்னாடி இருக்கிற சேவாக்காம்பாங்க. சேவாக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியாதுங்க. எங்கள் ஊர் சைடில் சேவாக்குன்னா எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சேவாக்காய் வச்சு தான் நம்ம வந்து இப்போ டிஷ்ஷு செய்ய போகிறோம். இது வந்து சூப்பராக இருக்குங்க. அது எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து பனம்பழத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பதத்தில் இருக்குங்க. இதுக்கு பேர் தான் சேவாக்காம்பாங்க. இது வந்து ரொம்ப திக்கு ரெட்டாக இருக்குங்க. ஆரஞ்சு கலர் சாரி பாருங்கள். இதெல்லாம் செதுக்கி எடுத்தாச்சு. இதை வந்து எப்படி இது பண்ணி நம்ம இதை செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க. பார்த்தீங்களா, பனை மரத்துலேருந்து வெட்டிட்டு வந்துட்டுங்க. வெட்டிட்டு வந்து இப்போ தான் இறக்கி வைக்கிறேங்க. பாருங்கள், இது பனம்பழத்துக்கு முன்னாடி சேவாக்காம்பாங்க. இது நானே போய் வெட்டிட்டு வந்தேங்க. வீடியோ காக்க வேண்டி இன்னொருத்தங்களெல்லாம் ஏற சொல்லலை. இதை நானே தான் ஏறினேன். நானே ஏறி இதை வெட்டிட்டு வந்தேங்க. இது ஃபுல்லாக நானே எங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் செய்ய போகிறேங்க. இது வந்து அப்போ ஃபேமஸுங்க, அதிகமாக தெரியும். இப்போ யாருக்கும் தெரியாது. இது சேவாக்கா இப்போல்லாம் யாருக்கும் தெரியாதுங்க. பாருங்க, இது பழம். இது பழம், அதுலேயே சேவாக்காயும் இருக்குங்க. அது நம்ம எதுன்னு கண்டுபிடிக்கணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பச்சைக்காய். இது சேவாக்காய்க்கு முன்னாடி இருக்கிறதுங்க. சேவாக்காய் எப்படியும் பச்சை எப்படியும் பழம் எப்படி இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் வெட்டி வச்சுருக்குறேங்க. இது வந்தீங்கன்னா வெள்ளை கலர் இருக்குதா, இது வந்து பச்சைங்க. பாருங்கள் எவ்வளோ ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள், வெள்ளை கலரில் இருக்குது. இப்போ நம்ம சேவாக்காய் எப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோங்க. அது ரொம்ப பச்சையாக இருக்கா, முன்னாடி பார் பச்சையாக இருக்குங்க. அது வந்து சேவாக்காய் கிடையாது, பச்சை. அதை அறுத்து பார்த்து தான் கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்காக தெரியறதுக்காக கண்டுபிடிக்கிறேங்க. பாருங்கள் பச்சை கலர் இருக்குது. இது வந்து பச்சை. நம்ம வந்து செய்கிறதுக்கு சேவாக்காய் வந்து டிஷ் செய்கிறதுக்கு இது ஒத்து வராதுங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் சேவாக்காய். கட் பண்ணணுங்க, கட் பண்ணால் தான் தெரியும். பார்த்தீங்களா, கட் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு சிவப்பாக இருக்குதுன்னு. இதாங்க சேவாக்கா. இது வந்து பழம் இல்லைங்க. இது வந்து நம்ம செய்கிறது கஷ்டம்தான், ஆனால் நம்மளே ரிஸ்க் எடுத்து தான் செய்கிறோங்க. இதுக்கு மறையாற தெரியணும், இது கட் பண்ண தெரியணும், ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்க தெரியணும். எல்லாத்தையும் இது பண்ணி நம்மளே கண்டுபிடிக்க இதை வெட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறோம். இதுவும் தெரிஞ்சு வச்சுருக்கோம், அவ்வளோதாங்க. யாரும் இன்ட்ரெஸ்ட்டு காட்ட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டங்கிறனாலேயே இந்த மாதிரி இதை செய்ய மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் அதெல்லாம் மரமாயிருவாங்க, வெட்டுவாங்க. நமக்கு செஞ்சது தான் தாங்க. எங்கள் தாத்தா தான் செஞ்சு கொடுத்தாரு. இப்போ ஞாபகம் வச்சு நான் பண்ணுறேங்க இது மாதிரி. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இது பச்சைக்காய் இல்லை, சேவாக்காம்பாங்க. அந்த பதம் நல்லா ஆரஞ்சு கலர் இருக்குங்களா. ஓகே, இதான் நம்ம எடுக்கணுங்க. இந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இதை விதை தனியாக பிரித்து எடுத்துடணும். ஆத்தா வந்துட்டாருங்க வெட்டுறதுக்காக. அவர் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறாரு. இது கத்தியில் தான் வெட்ட முடியுங்க. இது பனைமரமாக இருந்தால் கையிலேயே இது பண்ணிடலாம். இது பணம் கிடையாது, பழத்துக்கு முன்னாடி சேவாக்காம்பாங்க. சிவப்பாக இருக்கும். இதை பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கலராக இருக்குன்னு காட்டுறேன். பார்த்தீங்களா, அது காட்டு வரேன் சார், அப்படியே பார்க்காத. இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதை வெட்டும் போது ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. அப்படியே நம்ம சாப்பிட்லான் இருக்கோம். பீஸ் போட்டு நம்ம சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கேக்கு மாதிரியே இருக்குங்க. என்ன விதை இருக்கிறனால கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குங்க அதை வெட்டி எடுக்கிறதுக்கு. வெட்டுறது இதெல்லாம் தான் கஷ்டங்க, மற்றபடி சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. பனம்பழம் தான் இது வேலை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து அதிகமாக ரொம்ப பழைய ஆளுகளுக்கு தான் தெரியுங்க, வயசானவங்களுக்கு. கை விட்டுக்காது, பார்த்து கேர்ஃபுல்லாக. இந்த கட் பண்ணி அந்த இது சதை எடுக்கிறது, சதை பகுதி எடுக்கிறது தான் ரொம்ப சிரமம். இது எடுத்துட்டோம்னா ஓகே. நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் எடுத்துருவாங்கங்க. நம்ம கொஞ்சம் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, அதை பற்றி தெரியும், எடுத்துகிட்ருக்குறோம், அவ்வளோதான். சாப்பிடணும், அவ்வளோதாங்க. இதெல்லாம் ரொம்ப சத்து தானே. பனை மருந்து சம்மந்தப்பட்டது எல்லாமே
ரொம்ப சத்தான பொருட்கள் தான். இது அப்படியே சாப்பிடணும். வேறு சுகரு இந்த மாதிரி வேறு எந்த இதுவும் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தி சாப்பிடாம நேச்சுரலாக சாப்பிட்டா போதும். அதனோட சுகரு எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பிளேட் எடுத்து போடலான்ட்டு இருக்கேங்க. பாருங்கள் தாத்தா எவ்வளோ சிரமப்பட்டு எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் நல்லா எடுக்கிறாருங்க, அழகாக எடுக்கிறாரு. அந்த சதை பகுதியை இப்படி தான் எடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும். ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ இதாக பொறுமையாக எடுத்துகிட்ருக்காரு. இந்த பொறுமையாக தான் நம்ம கடைப்பிடிக்க மாட்டோம். அதனால தான் இந்த மாதிரி நல்லான சத்தான உணவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹெல்த்தி ஃபுட்டு தாங்க. பீஸ் போட்டாச்சு. அவ்வளோ அழகாக எடுக்கிறாரு பாருங்க. அவருக்குள்ள அனுபவம் அதிகம், அதனால தான் எடுத்து தர்றாரு. கேர்ஃபுல்லாக எடுக்கணும். நீங்கள் ட்ரை பண்ணாலும் கையில் பற்றாமல் இது இப்படி தான் எடுக்கணும். வேறு எந்த ஒரு ரூட்டும் இல்லைங்க. ஆனால் இந்த ஸ்மெல்லு தாங்க ரொம்ப இருக்கும். நம்ம எதுவும் அந்த அளவுக்கு யாருமே அதை பார்த்துருக்க மாட்டோம். பணம் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஸ்மெல்லு தாங்க, பணம் பலனாவே. சதைப்பகுதி வெட்டி எடுக்கணும். பழமாக இருந்தால் குழஞ்சிருங்க. இது வந்து கேக் பீஸ் மாதிரி போட்டுடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக எடுக்கிறாரு பாருங்க. எடுத்தாச்சா பாருங்க, சதைப்பகுதி நீட்டாக ஹெஜ்ஜு இருக்கிறத பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எடுத்து வச்சுட்டே இருக்காரு. அவ்வளோதாங்க, இதுதான் விதை. முடிஞ்ச வரை நம்ம எவ்வளோ கலெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோதாங்க சதையை எடுக்கணுமோ. எவ்வளோ சதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ திக் கலரில் இருக்குது பாருங்கள். இது பழம் கிடையாது, சேவா. பார்த்தீங்களா சதைப்பகுதி வெட்டி எடுத்தோடனே எந்த அளவுக்கு அந்த விதை இருக்குது பாருங்கள். நாங்கள் முடிஞ்ச வரை நம்ம எவ்வளோ சதைப்பகுதி எடுக்க முடியுமோ எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக விதை இருக்குது பாருங்கள். இந்த விதையும் போட்டாலும் முளைக்கிறோம். இதுலேருந்து நமக்கு பனங்கிழங்கு, சீம்பு இதெல்லாம் கிடைக்குங்க. பாருங்கள் எப்படி பீஸ் இருக்குதுன்னு. மாம்பழம் மாதிரி பீஸ் இருக்குங்களா? இது பழத்தில் இந்த மாதிரி எடுக்க முடியாது. தாத்தா ஃபுல்லாக எடுக்கிறாரு. ஒரு வழியாக சதைப்பகுதியெல்லாம் வெட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக வச்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு திக் கலரில் இருக்குது பாருங்கள், சிவப்பு கலரில். இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் அது அதனோட பதங்க. இது பதம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். அது பனைமரம் ஏறினா தான் அது கிடைக்குங்க. அதுவாக விழுந்துச்சுன்னா பனம்பழமாக தான் விழுங்கும். பனம்பழமானால் தான் இது மாதிரி விழுங்கும், கீழே விழுந்துடும். அப்படி இந்த மாதிரி வேணுன்னா போய் மேலே இருந்து தான் எடுக்கணும். எடுத்தாச்சு. வச்சு தண்ணி போட்டு வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். பாருங்கள் இதுவும் சிவப்பு கலரில் இருக்கா? சேவாக்கு எடுத்த விதை பாருங்கள் எத்தனை எப்படி இருக்குன்னு. அழகழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பார்த்துருப்பீங்களா? பார்க்கலாம் பாருங்கள். அதுக்கு தேவையான ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. பாத்திரம் எடுத்துகிட்டு கறி பிடிக்காத விறகடுப்பு தான் செய்ய போகிறோம். என்கிட்ட இது மணிக்கணக்கு ஆகும், 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும், 1.5 மணி நேரம் மாட்டா. அதனால் இது கறி பிடிக்காத இருக்கிறதுக்காக சாம்பல் பூசுவாங்கள்ல, அதுக்காக இதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க வீட்டில். அந்த சாம்பல் எடுத்து அது மேலே தடவிட்டோம்னா கறி பிடிக்காது. இந்த சாம்பல் மேலே இருக்கும். சாம்பல் கொட்டுச்சுன்னா ஈஸியாக கறியெல்லாம் வந்துடுங்க. அந்த பாத்திரத்தில் நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சிடணும். வெட்டின பழத்தையெல்லாம் கொண்டு போய் அதில் வச்சிடணும். பழம்லாம் சேவக்காய் சாரி அடிக்கிடணும். பாருங்கள் எந்த அளவுக்கு கலராக இருக்குது. பனம்பழத்தை இந்த மாதிரி வெட்ட முடியாது.
வழியாக வந்து பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதாங்க. எல்லாம் எடுத்த பின்னாடி தண்ணி ஊற்றி வைக்கிறோம். நமக்கு விறகடுப்பு வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்காக தான் பற்ற போகிறோம் விறகடுப்பை. விறகு பற்ற வச்ச பின்னாடி தான் நம்ம அதை வச்சு செய்ய போகிறோங்க. இது கேஸில் வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அவ்வளோ சீக்கிரம் அது கேஸ் வந்து டைமு தான் ஆகுங்க. சீக்கிரம் இதாகாது. அவ்வளோதாங்க, பற்றிருச்சு. நம்ம எடுத்து கொண்டு வந்து வைக்கிறோம். தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கிறோங்க. அது பாயில் ஆகிற அளவுக்கு, வேகிற அளவுக்கு ஊற்றி மூடி வச்சுருங்க. தூசி விழுந்துடாமல் சீக்கிரமும் வெந்துடும்ல. கடல் வச்சு ஒரு 1 மணி நேரம் அடிச்சோம்னா போதுங்க, சீக்கிரம் வெந்துருங்க. 1 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். பாருங்கள், இன்னும் கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்படி வந்துட்டால் தான் வெந்துச்சுன்னு அர்த்தம். நேரில் பார்த்தா நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க. அந்த தண்ணி அதில் இருக்கணும். ப்ளஸ் நம்ம தண்ணி இருக்கவே நம்ம அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அதுலேருந்து எடுத்துக்கணும். தேவையானாலும் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துக்கணும். ஆனால் உள்ளே தண்ணி இருக்குதுன்னா அதை வடிச்சிடக்கூடாது. நம்ம அப்போ தான் டேஸ்ட் இன்னும் அதுலேயே சேமிச்சாகும், அந்த சத்தும் கிடைக்குங்க. இதுக்கெல்லாம் எதுவும் போட தேவையில்லைங்க. நேச்சுரலாக அப்படியே இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டே இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளேவர் இது பனம்பழத்துலேருந்து. கத்தியில் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுக்கலாம், அப்படியே சாப்பிட்லாம். நான் கத்தியில் எடுக்க ட்ரை பண்ணுறேன். வேகணும் பின்னாடி அதை வந்து இதாகிடுங்க, குழஞ்சிரும். அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. இந்த மாதிரி நாராக தான் இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பாதி பகுதி மட்டும் சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பெரிய பீஸ் போட்டோம்னா இந்த மாதிரி கேக் மாதிரி வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு கேக் மாதிரி இருக்குன்னு. இதையும் அப்படியே சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்கள்.